மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. மற்றொரு முக்கிய செய்தி, விஜயிடம் கொள்கை உறுதியும் துணிவும் இருக்கிறதா என மாநில முதன்மை செயலாளரான ஆளூர் ஷானவாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விஜயிடம் கொள்கை உறுதியும் துணிவும் இருக்கிறதா என விசிக கட்சியின் மாநில முதன்மை செயலாளரான ஆளூர் ஷானவாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநரை எதிர்ப்பது என்பது பாஜகவை எதிர்ப்பதாகும், அதற்கு கொள்கை உறுதியும் துணிவும் வேண்டும் என்று விசிகவின் மாநில முதன்மை செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசியல் களமே பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் ஆளுநரை எதிர்ப்பது என்பது பாஜகவை எதிர்ப்பதாகும், அதற்கு கொள்கை உறுதியும் துணிவும் வேண்டும் என்று விசிகவினுடைய மாநில செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விசிகவை கூட்டணிக்கு தாவேக்க அழைக்கும் நிலையில் விஜய் குறித்து ஆளூர் ஷானவாஸ் கடும் விமர்சனம் செய்திருக்கிறார். நூற்றி 8 எண்ணிக்கை திமுகவிடமிருந்து ஆளுநர் இப்படி இழுத்தடித்தால் என்ன நடந்திருக்கும் என்றும் ஆளூர் ஷானவாஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன் வணக்கம், இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழகம் பார்த்தோம் என்றால் 108 தொகுதிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பாக 5 தொகுதிகளான மொத்தம் 113 தொகுதிகள் கையிருப்பில் வச்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இன்னும் 5 தொகுதிகளுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்னும் பெரும்பாலான தொகுதிகளை வைத்திருந்தாலுமே ஆளுநர் சார்பாக ஆட்சிப்பதற்கு அதிகாரமானதும் அனுமதியானது வழங்கப்படாததை கண்டித்து பல்வேறு கட்சிகள் சார்பாக கண்டன அறிக்கையானது வெளியிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, மேலும் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகள் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆதரவு கடிதமானது எழுதப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் விடுதலை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் ஆளுநர் ஷானவாஸ் கருத்துக்களை தன்னுடைய எக்ஸல பதிவில் பதிவிட்டிருக்க, குறிப்பாக தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகும் ஆட்சி அமைக்க இடையூறு செய்கிறார் ஆளுநர் எனவும், இதனை கண்டிக்க அஞ்சுகிறது இந்த தாவேக எனவும், இதுவே 108 எண்ணிக்கை திமுகவுடன் இருந்தது, ஆளுநர் இப்படி இழுத்தடித்தால் என்ன நடக்கும், ஆளுநர் உரையின் போது ஆர்.என். ரவிக்கு நடந்தது போல்தான் நடந்திருக்கும் எனவும், ஆளுநரை எதிர்ப்பதும் என்பதும் பாஜக எதிர்ப்பதாகும், அதற்கு கொள்கை உறுதியும் துணிவும் வேண்டும் என அதுக்கு உள்ளதா என விஜயிடம் கேள்வி எழுக்கும் வகையில் தான் தற்போது இந்த எக்ஸல பதிவானது பதிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிக பெரும்பான்மை தொகுதிகள் பெற்றிருந்தால் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரம் பொறுத்தவரையுமே ஆளுநர் கட்சிகளுக்கு வழங்க வேண்டும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமே இந்த அளவுக்கு நெருக்கடி கொள்வார்கள் என்பது தெரியவில்லை. அந்த வகையில் தான் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு எதிர்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பல்வேறு கலந்த அறிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்பொழுதும் விசிக சார்பாக விடுதலை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆளுநர் ஷானவாஸ் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்க, குறிப்பாக திமுகவில் இது போன்று நடந்திருந்தால் அதற்கு சம்பவமா வேறு நடந்திருக்கும் எனவும், அது மாதிரி இந்த மாதிரி ஆளுநர் பொறுத்தவரைமே இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது, உடனடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி நடத்துவதற்கான நடவடிக்கைகளும் அனுமதியும் உடனடியாக வழங்க வேண்டும் என தற்பொழுது விசிக சார்பாகவும் கேட்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விசிகவினை ஆதரவு வழங்க கோரி தாவேக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அக்கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் இப்படி ஒரு சமூக வலைதள பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருப்பது, இது ஆதரவை அளிப்பதற்கு உறுதி செய்ய முரண்பாடான கருத்தாக பார்க்கப்படுகிறது. இதை எப்படி எடுத்துக்கிறது? கண்டிப்பாக மோகன், நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா
நேற்று முதல்ல பார்த்தோம் என்றால் தொடர்ந்து விசிகாவுடன் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பிரதிநிதிகள் தொடர்ந்து தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுதான் வருகின்றனர். அந்த வகையில் விசிகா பொறுத்தவரையிலே தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயல்படுவது குறித்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் தெரிவித்திருந்தனர். ஆனால் இன்று நடைபெற இந்த ஆலோசனை கூட்டமானது திடீரென ரத்து செய்யப்பட்டதால் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொறுத்தவரையுமே நாளை மறுபடியும் மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை பார்த்தோம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தலைவர் பொறுத்தவரையுமே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தொடர்ந்து இந்த கூட்டணி கட்சி குறித்து பேசியிருந்தார். அப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது தவறு எனவும் மேலும் நீங்கள் திமுகவுடன் இணைந்து கூட்டணியில் இருங்கள் என தொடர்ந்து தமிழக கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டாம் என முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுத்தவரையிலே திருமாவளவனுக்கு மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட முக்கிய பிரச்சனை பகுதிகளுக்கு தொடர்ந்து இந்த ஆதரவுகளாக தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் ஒரு பகுதியாக தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக தற்போது விசிகா சார்பாக இந்த பதிவை பதிவிட்டிருக்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு ஆதரவாக எடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக நேற்று முதலே பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு வழங்கப்படும் என கூறப்பட்டு வந்த நிலையில்தான் தற்போது இந்த பதிவானது பதிவாக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் நாளை சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் பார்த்தோம் தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து இதற்கான ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக பொறுத்தவரையிலே தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயல்படுமா, இல்லை ஆதரவு கொடுக்குமா, இல்லை தனித்து செயல்படுமா, இல்லை திமுகவுடன் இணைந்து செயல்படுமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு தெரிவிக்கப்படும். அதனை காத்திருந்தான் பார்க்க வேண்டும். மோகன், விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.